பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் இன்று காலை 9 மணிக்கு தங்கள் அணி நிர்வாகிகளுடன் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார். பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகளும், டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுக்கு 2, தமிழக முன்னேற்றக் கழகம், இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பன்னீர்செல்வம் அணிக்கு தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது. தமாக கேட்ட மயிலாடுதுறையை பாமகவும், தஞ்சாவூர் தொகுதியை அதிமுகவும் கேட்டுள்ளதால் அமமுகவும் கேட்டுள்ளதால் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் சுமூக முடிவு எட்டப்படும் என்று ஜி.கே. வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியினுடைய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றியாக கருதும் தலைவர் நான். அதில் எனக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. நான் சொல்லிட்டேனே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையிலே அனைத்து கூட்டணி கட்சிகளும் நிற்கின்ற இடங்களிலே வெல்ல வேண்டும் என்ற தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே மிக நுட்பமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது, வருங்கால வெற்றிக்கு அடித்தளம். இதேபோல தொகுதி பங்கீடு குறித்து நேற்றைய தினம் பாஜக தலைமை அலுவலகத்தில் பன்னீர்செல்வத்துடன் அண்ணாமலை ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து நேற்றிரவு பன்னீர்செல்வம் அணியினர் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இன்று காலை 9 மணிக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதனிடையே இன்று மதியத்திற்குள் தமாக மற்றும் பன்னீர்செல்வம் அணிக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய பாஜக முடிவு செய்துள்ளது. ராமநாதபுரம், தேனி ஆகிய 2 தொகுதிகளை பன்னீர்செல்வம் அணியினர் கேட்ட நிலையில் அதனை ஒதுக்க பாஜக முன் வராததால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.